இன்று இந்த கட்சத்தில் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட மைக்க கொடு. இந்த இன்றைக்கு நன்றி கொஞ்சம் அமைதியாக பேசிட்டேன். இன்றைக்கு இந்த கச்சத்தீவு திருவிழா எளிதே நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்காக அந்த திருவிழாவினை மிகவும் வெற்றிகரமான முறையில் ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய அரசாங்கத்தின் முதலாவது கச்சத்தீவு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு நான் இரண்டாவது தடவையாக நான் வருகை தந்திருக்கிறேன். இந்த முறை நாங்கள் இதை மிகவும் அவதானமாக நான் அவதானிக்கின்ற பொழுது கடந்த முறை இந்திய பக்தர்கள் வரவில்லை. ஆனால் இம்முறை கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டு நான் சுற்றி வர தேடி தெரிந்து பார்த்தேன். இதில் யாராவது இந்தியர்கள் இருக்கின்றார்கள் அல்லது இதில் யாராவது இலங்கையர் இருக்கின்றார்கள் கிடையாது. இங்கே இருக்கின்ற மனிதர்கள் இருந்தார்கள். அந்த மனிதர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை முகங்களை பார்க்கின்ற பொழுது அவர் இந்தியரா அல்லது இலங்கையரா என்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு, வேறுபடுத்த முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு எங்களுடைய உறவு பலப்படுத்தப்பட்ட உறவு. அதனால்தான் எங்களுடைய தொப்புள் குடி உறவு என்று நாங்கள் அடிக்கடி கூறி வருகிறோம். அதனால் அந்த வகையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் இந்த திருவிழா நிச்சயமாக மதங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் மாத்திரமல்ல, இனங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் மாத்திரமல்ல, உலக நாடுகளுக்கு இடையிலேயும் கூட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகும். அப்போ அந்த நிகழ்வை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் இதை மேலும் திறம்பட, மேலும் அர்த்த புஷ்டியானதாக மாற்றுகின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் திடச்சங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் இம்முறை இந்த திருவிழாவிலே கலந்து கொண்ட இந்திய, இலங்கை பக்தர்கள் அனைவருக்கும் எங்களது உடைய வாழ்த்துக்களை நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏற்பாடு செய்த எங்களுடைய அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், அதே போன்று எங்களுடைய கடற்படையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இந்த விழாவுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள், தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள், அதே போன்று எங்களுடைய ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை மீனவர்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? தமிழக மீனவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க? பிரச்சனை இன்னும் முடியவில்லையே. மீனவர்களுடைய பிரச்சனை முதல்ல நாம் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த ஊடகங்களுக்கு மத்தியில் நான் இன்று இந்த இடத்திற்கு வந்தது மீனவர்களுடைய பிரச்சனை பேசுவதற்குண்டா அல்ல. நான் வந்தது உண்மையிலேயே இன்றைக்கு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். அதனால் அந்த இடத்தில் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், அது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது, கிணக்கு என்பது நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனை. அப்போ இதற்கு தீர்வு வேண்டும் என்று இன்று அல்ல, நேற்று அல்ல, தொடர்ச்சியாக நீங்களும் நாங்களும் இது பேசி வருகின்றோம், போராடி வருகின்றோம், பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். ஆனால் பயன் அளிக்கவில்லை. அந்த பயனளிக்காதனுடைய காரணம் என்னவென்றால், எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். நாங்கள் வெறுமனே இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கோ, அவர்களை தடுத்து வைப்பதற்கோ, அல்லது அவர்களை சிறையில் அடைப்பதற்கோ, போலீஸில் தடுத்து வைப்பதற்கோ எந்த விதமான தேவைப்பாடுகளும் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த மீனவர்கள் என்பது சாதாரண கூலி தொழிலாளர்கள் என்பதில் மாற்று கருத்து. படகு உரிமையாளர்கள் வேறு யாராகவும் இருக்கலாம். இந்த போது கூட அவர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கூட ஒரு சில குறிப்பிட்ட தொகையினர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவன் சிறையில் அடைக்கப்படுவதற்கான காரணம் வேறு எதுவும் அல்ல. உண்மையிலேயே எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்து தமிழ்நாட்டு ஒரு சில மீனவர்களுடைய படகுகள் ஒற்றம் ட்ரோலிங் ஊடாக எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல, எங்களுடைய இறால்களை மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட எங்களுடைய ஆயர்
யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆய்வு விட்டார்கள். இந்த நிலைமைகளே நாடு செல்லுமாக இருந்தால் நாளைக்கு எங்களுக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் போய்விடும். இதே நிலைமையில் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த இழுவை மடி படகுகள் மூடாக எங்களுடைய கடல் பரப்பில் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பு இந்து சமுத்திரம் என்பது பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அதே போன்று இவர்கள் வருவது எங்களுடைய பலங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய படகுகள், வல்லங்கள், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள். அந்த யுத்தத்தின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவர்கள். அந்த மீனவர்கள் கடந்த 30 வருடங்களாக தாங்களுடைய வாழ்விழந்திருக்கின்ற நிலைமை. ஆனால் இன்றைக்குத்தான் அவர்கள் தலையை தூக்கி கொண்டு தாங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு வருகின்ற போது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் பரப்பின் அத்துமீறி எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடிவிட்டு ஒவ்வொன்ற வழியில் சொல்லி கொண்டு போகிறாங்க. நாங்கள்லாம் தொப்புள் குடியுறோம். அதனால் நாங்கள் சொல்லிக்கொண்டோம், எங்களுடைய அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன், நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்திய மீனவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, மீனவ சங்கங்களுக்கு எதிரான எல்லோரோடும் உறவாடுவதற்கு, அன்பாக பழகுவதற்கு, அன்பாக பேசி பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால் மிகவும் நல்ல விடயம். ஆனால் அந்த விடயத்துக்காக நாங்கள் எதிர்காலத்தில் செயற்பாட்டு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானம். இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தையை ரொம்ப நாட்களாகவே கிடப்பில கிடக்கு. அதை துரிதப்படுத்தணுங்கிறது மீனவர்களோட கோரிக்கையா இருக்கு. அதை என்ன செய்யப்படுது? துரிதப்படுத்தலாம். அதான் நான் சொன்னது. அதாவது இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்றீர்கள் பேச்சுவார்த்தை கிடப்பில் கிடக்கும். ஆனால் நான் இப்போ எங்களுடைய அமைச்சு நான் 3 மாதங்களுக்கு மேலாக இது நாள் வரைக்கும் எந்த ஒரு மீனவர்களோ, மீனவ சங்கங்களோ, மீன்பிடி அமைச்சர்களோ, தமிழ்நாட்டு முதலமைச்சரோ அல்லது கனிமொழி சகோதரியோ யாருமே இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான முனைப்பு காட்ட வேண்டும் என்று எந்த ஒரு வார்த்தையும் வாய்ப்பிருக்கணும். அப்ப அரசு பேச முன் வந்தா நீங்க பேச தயாரா இருக்கீங்க? அரசு உங்களுக்கு இது கொடுக்கலையா சார்? ஒரு கமிஷன் இந்திய அரசு உங்களிடம் கேட்டுச்சு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரணும். நாங்க தயார். பிஜேபி கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்திய அரசு இதுவரை இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா மீனவர் சம்பந்தம்? ஏன்னா புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றோன்னு முதல் பயணமா அரசு பயணமா இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. டெல்லியில கூட மீனவர்கள் சம்பந்தமா பேசியிருக்குங்கிறத இந்திய அரசு வெளியிட்டாங்க. அது சம்பந்தமா உங்க கருத்து என்ன? நிச்சயமாக, அதாவது இப்போ இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் முதலாவது பயணம் இந்திய நாட்டுக்கான பயணம். அதே போன்று நாங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டு எங்களுடைய கொடுக்கல் வாங்கலாம் முதன்மையான இடம் வகிப்பது வேறு யாருக்குமல்ல, இந்தியாவுக்கு. நாங்கள் கூடுதலாக எங்களுடைய ராஜேந்திர உறவுகளை முதலில் மேற்கொள்வது, முதலில் கவனத்தை செலுத்துவது வேறு யாருமில்லை, இந்தியாவுக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இல்லை. இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொள்கின்ற ராஜேந்திர ரீதியான இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவில் எந்த விதமான முருகல் நிலை ஏற்படக்கூடாது என்று நாங்கள் மிக தெளிவாக நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய படகுகள் அந்த வகையில் கடந்த காலத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டது. அதே போன்று அதன் பிறகு இந்திய தூதுவர்கள் பேசினார்கள். அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற துணை தூதுவர், அதே போன்று இந்திய தூதரக பல அதிகாரிகள் நிறைய பேசியிருக்கோம். நிறைய பேசிய அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சில முடிவுகளையும் எடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் யாருமே இந்த இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே அல்லது வேறு ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலமாக அல்லது இங்கே இருக்கின்ற மீனவர் சங்கங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது கருத்து தெரிவித்தார்கள் என்று கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில உறவு இது சம்பந்தமாக பேசப்பட்டு. இதற்கான தீர்வு என்ன? இதுக்கான தீர்வு வேறு எதுவுமில்லை. எங்களுடைய கடல் எல்லையை இந்திய ஒரு சில தமிழ்நாட்டு ட்ரோலிங் செய்கின்ற மீனவர்கள் வராமல் இருப்பதே இதற்கான நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு. அதே நேரத்தில் நான் சொல்றேன், நான் கேட்ட உங்களுடைய படகுகள் கேரளாவுக்கு செல்ல மாட்டாங்க, ஆந்திராவுக்கு செல்ல மாட்டாங்க,
பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டாங்க. நாங்கள் மாத்திரம் என்ன, அப்போ எங்களை மாத்திரம் இப்படி பயன்படுத்துறீங்க? அப்போ நாங்கள் சொல்லிக்கொண்டோம், எங்களுடைய அரசாங்கத்தில் நான் ஒரு கடற்படை அமைச்சன்ற வகையில் சொல்லிக்கொண்டோம், மீனவர்கள் மீதி நான் தமிழ்நாட்டுக்கு சென்ற அண்மையில் சென்றேன். ஒரு நாட்டுக்கு முன்னே சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற மீனவர் சங்கத்தில் இருக்கின்ற எக்ஸ்போர்ட்டோடு பலரோடையும் பேசும். அந்த நேரத்தில் நான் எங்களுக்கு தேவரஞ்சி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களை அழைப்பார்கள், அல்லது இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கம் இது சம்பந்தமாக பேசி இதுக்கு அழைப்பார்கள் என்று. ஆனால் அவ்வாறு அழைக்கவில்லை. நான் அங்கிருந்து வந்த அடுத்த நாள் சொல்லியிருந்தாங்க, இந்திய அதாவது இலங்கை மீனவர்கள், இலங்கை கடற்படையினால் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று மத்திய அரசாங்கம் கடிதம் மாத்திரம் எழுதுகின்றார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுவும் இல்லை. இது இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்க முடியும் என்றால் நாங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிப்பதற்கு தயார். அதற்கு மீனவர்களும் இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். நாங்கள் பாட்டம் ட்ரோலிங் ஈடுபடுவது இல்லை, அது எங்களுடைய கடல் பலத்தை நாசமாக்குகின்றது என்ற முடிவுக்கு வரணுங்கிறது எங்களுடைய. ஆனா அதே நேரத்தில் மீனவர்கள் அதுக்கான கால அவகாசங்க கேட்குறாங்கல்ல. கால அவகாசங்கிறது இன்னைக்கு நேற்றுலயே இந்த பிரச்சனை, இன்றைக்கு நேற்றிலேயே இன்னைக்கு நான் சொல்ல போன இன்னைக்கு எங்களோட நாட்டிலிருந்து 124 படகுகளுக்கு மேலே இருக்குது. தலைவருக்கு தெரியும், சரியா? நீங்கள் அரசு உடமையாகப்பட்ட படகு, சரியா? அப்போ இன்னமும் அந்த மயிலட்டி துறைமுகம் தான் இருக்குது. அந்த துறைமுகமே இன்றைக்கி இயங்காத நிலையில் இருக்குது. காரணம் கேட்டால் உங்களோட படகுகள் அங்கே நிறைஞ்சு போயிடுது. அப்போ அது தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தணும். இது சம்பந்தமாக நாங்கள் டிமோல்ஸ் பண்ணுறதுக்கும் தீர்மானித்தோம். அல்லது ஏதாவது ஏலம் போட முடியுமாட்டா அப்படி நாங்கள் தீர்மானித்தோம். ஏலம் போடும் பொழுது அது உங்களுடைய சட்ட ஒழுங்குகளுக்கு முரணாக இருக்கின்றது. அப்படியாக முரணாக இருக்கும் உங்களுடைய சட்டங்களுக்கு முரணான வகையில் உங்களுடைய படகுகளை என்னத்தான் இருந்தாலும் எங்கள் இது அது இன்னைக்கு எங்களுடைய இருந்தாலும் கூட அதுகள் அவ்வாறு செய்ய முடியாது. அப்போ அதனால அந்த அவ்வாறான நடவடிக்கைகளோடு நாங்கள் எடுக்கிறோம். அந்த அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நடைமுறை சாத்தியமான வேலை. மீனவ சங்க தலைவர்கள் உங்க பின்னாடி தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட நேராக தான் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நேராக சந்திச்சு அவங்களோட நேராக கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். வேறு எதுவும் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், என்னண்டா மீண்டும் சொல்லுகின்ற என்ன நாங்களும் கூட ஒரு இந்தியன் ஒருத்தி எங்களோட பாட்டன் கூட்டணில் இருந்து எல்லாமே இந்தியர்கள் அதுக்கென்று சொல்லி இப்போ நான் இன்றைக்கு இலங்கை. அப்போ நான் இலங்கையினுடைய கடல் தொழில் அமைச்சர். அதனால் எங்களோட மக்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் பிரபாகரண்ட சொந்த ஊர் பிறந்த ஊர். அங்கே இருக்கின்ற மீனவர்கள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா இந்த போன முறை வலை வாங்கினேன் அறுத்தறிஞ்சு போட்டு போயிட்டேன், இந்த முறையும் வாங்கினேன் அறுத்தறிஞ்சு போட்டு போயிட்டாங்க. ஐயா இதை நிப்பாட்டுங்க, அல்லது சொன்னால் நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கடலில் வந்து சாகுறோம். அப்போ இன்னைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மெண்டேட் அல்லது மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றாங்க. அப்போ அந்த ஆணையை, மக்கள் ஆணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது விசேஷம். நான் தான் யாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருக்கிறேன் எங்களோட அரசியல் கட்சி. நான் இன்றைக்கு நேரத்தில் 15 வருடங்களுக்கு மேலாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். அப்போ அங்கே இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுது. இப்போ அதான் இந்த பிரச்சனை வந்ததன் பிறகு அங்கே இருக்கின்ற பெண்கள் கதறுகின்றார்கள், குளறுகின்றார்கள், எங்களுடைய கணவரை காட்டுங்கள் என்று கதறுகின்றார்கள். ஆனால் அதுகள் உங்களோட வீடியோக்கள் ஊடாக வெளியில் வரும். ஆனால் எங்களோட பெண்கள் கதறுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா 100க்கு 28,000க்கு அதிகமான பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் இருக்கத்தால் கூடுதலான பெண்கள் மீனவர்கள். அப்போ அவருடைய வாழ்க்கைக்கும் இடி வீழ்த்துகின்ற வேலையே இன்றைக்கு ஒரு சில இந்திய மீனவர், எல்லாரும் இல்லை, சில இந்திய மீனவோட செயற்பாடு அதை நிறுத்துவோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் உடனடியாக நீங்கள் முன்வருவீங்களா? ஓகே, மட்டும் சொல்லுங்க. இந்திய மீனவர்களோட முக்கிய கோரிக்கையா அவங்க நல்ல நிலையில உள்ள படகுகளை எங்களுக்கு மீட்டு கொண்டு வரணும். நிலையில இருக்கின்ற படகுகளை மீட்பதற்கான தலைவரும் கொடுத்துள்ளார். அதான் நானும் கூட சொன்னேன்னு கேட்டேன். அங்க இருக்கின்ற ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதானே, நாங்க என்னன்னு கேட்டேன். அப்ப இன்னைக்கு நாங்க சொல்லுங்களேன், உங்களோட நாட்டில் ஒரு கைது செய்யப்படுறாரு.
கைது பண்ணி நாங்க விரும்புற நேரத்துல நீங்க விடுதலை செய்வீங்களா? இல்ல. அந்த இந்திய நாட்டு சட்ட விதி ஒழுங்கு ஏற்பவே அதுக்கான நடைமுறை எடுத்தப்படும். அதே நேரத்தில் தான் அதே போன்று தான் நாங்களும் சொல்லுகின்றோம், எங்கட நாட்டினுடைய சட்ட விதி கோவிகளுக்கு அமைய உங்களுடைய படகுகள் விடுதலை செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை மீள கையளிப்பதற்கு நாங்கள் தயார். இன்னைக்கும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, 24 படகுகளுக்கு மேல கொண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அதுகளுக்கான வருகின்ற பொழுது அவ்வாறு விடுவிக்கப்பட்ட படகுகளை மீளவர்களோடு ஒப்படைப்பதற்கு நான் பொறுப்பு. இந்த தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இப்போ இந்த கூட்டத்தின் வாயிலாக இப்போ அமைச்சரை வந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த புனித கச்சதீவு அந்தோனியார் திருவிழாவில் மாண்புமிகு இலங்கை கடல் தொழில் அமைச்சரை நாங்கள் சந்தித்ததில் மிக பெருமை கொள்கிறோம். இந்த திருவிழாவுக்கு வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம், பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்கள், இலங்கை கடற்படை, இந்திய கடற்படை அனைவருக்கும் வந்து திருவிழாவை சிறப்பாக கொண்டாட தலைமையேற்று நடத்தி கொடுத்த சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் மற்றும் யாழ்ப்பாண ஆயர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மீனவர் சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ கடல் தொழில் அமைச்சரை சந்தித்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏன்னா ஒரு இணக்கப்பாடை கொண்டு வரணுங்கிற என்பது எங்களுடைய கருத்து. எப்படி இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி இந்திய மீனவர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுடைய கருத்து என்னன்னா, ஐயாட்ட நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது, இதுவரை இருந்த அரசாங்கங்கள் வந்து மாறி மாறி மீனவர்களை கைது பண்ணாங்க, சிறைப்பிடிச்சாங்க, படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சாங்க. ஒரு சில படகுகளை நல்லெண்ண அடிப்படையில் விடுவிச்சு கொடுத்தாங்க, மீனவர்களையும் விடுவிச்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ புதிதாக அரசாங்கம் வந்து ஐயா பதவியேற்றுக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுபோக இப்போ இருக்கிற புதிய அரசுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பதவியேற்று 3 மாத காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை இந்திய அரசாங்கத்தோட, இந்திய மீனவர்களோட, இலங்கை மீனவர்களும் இருந்து நீங்களும் இருந்து பேசி இந்த பாட்டம் டிராலிங் வந்து உலக நாட்டில் நிறைய நாடுகளில் தடை செஞ்சுருக்காங்க. ஒரு சில நாடுகளில் எங்களுக்கு அந்த பாட்டம் டிராலிங் தொழில் செய்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தான் இந்த இழுவை படகுகளை கொடுத்தது. ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு குறுகிய கடற்பரப்பில் இருக்கிறோம். 12 நாடிகள் மைலில் நாங்கள் இருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் இருந்து இந்த கச்சேரி என்பது 14 நாடிகள் மைலில் இருக்குது. இது பாரம்பரியமாக நாங்கள் மீன் பிடிச்ச பகுதி தான். இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. படிப்படியாக நாங்கள் இந்த இழுவலையை குறைக்கிறதுக்கு எங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதனால் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, ஒரு முறை மனிதாபிமான அடிப்படையில், ஒரு நல்லெண்ண அடிப்படையில், ஒரு நட்பு நாடான இலங்கை நாட்டில் நாங்கள் வந்து அமைச்சர் அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறது, சிறையில் இருக்கிற அந்த தண்டனை கைதிகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுத்து நல்ல நிலையில் உள்ள படகுகளை மீட்டு கொடுத்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணி என்றைக்கு இந்த இழுவமடி நிறுத்தப்படுகிறது என்ற அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு கையெழுத்திடுறோமோ அன்றைக்கு நாங்கள் இந்த இழுவமடியை வந்து நிறுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோங்கிறத நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் மீனவர் சார்பாக. அதுக்கு வர அந்த ஒரு கால அவகாசம் தான் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம். உடனடியாக இந்த இழுவமடியை நாளைக்கே நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்த முடியாது. ஒரு படிப்படியாக வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளே ஒரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து எங்களுக்கு நாங்கள் பாரம்பரியமாக மீன் பிடிச்ச பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி. இத்தனை காலத்துக்குள்ள இந்த இழுவமடி முற்றிலுமாக நிறுத்தணும்னு அந்த பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த தயார். அதனால் மீண்டுமாய் வேண்டுகோள் வைக்கிறேன், எப்படி எங்கள் மக்கள் கதறதை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இலங்கை மக்கள் கதறதையும் நாங்களும் பார்த்து எங்களான உதவிகளை நாங்கள் செய்கிறோம். மனிதாபிமான அடிப்படையில் இந்த சிறையில் இருக்கிற மீனவர்களையும் நல்ல நிலையில் உள்ள படகை மீட்டு கொடுத்து கூடிய விரைவில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி எங்கள் தமிழக அரசுலையும் இந்திய அரசாங்கத்திலையும் நாங்கள் இந்த கோரிக்கையை அமைச்சர் எங்களிடம் நேரடியாக சொன்னதாக கூறி உடனடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு எங்க அரசு நாங்கள் வலியுறுத்துறோங்கிறது கேட்டுக்கிட்டது. இலங்கை மீனவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ உங்க தரப்புல, அதாவது இலங்கை அரசு தரப்புல இந்திய அரசோட பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்க சைட்ல இருந்து இருக்கா? நீங்க முயற்சி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். வாய்ப்புகள் இருக்கு, முயற்சிகளே இருக்கு, 200 வாய்ப்புகள் இருக்குது. இலங்கை மீனவர்கள் இந்திய படகுகளால் வந்து அவர்களோட தலைகள் அடக்கப்பட்டு அவர்களோட வாழ்வாதாரம் மோசமாக பாதிக்கப்படுவதை அறிந்தபடியாக வடமராட்சி கிழக்கு மன்னார் வரையான பகுதிகளிலே மீனவர்களுடைய பலகள் அடக்கப்பட்டு 80 கோடிக்கு மேற்பட்ட அளவில் சேதங்கள் விளைவிக்கப்பட்டது. அதற்கான போலீஸ் அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கான எந்த இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை. 4 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது இழுவைப்படுகிறது. இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா இந்த அரசு? நிச்சயமாக இந்த கச்சத்தீவு பிரதேசத்தில் இருந்து இந்த திருவிழா வந்து அந்த விடயத்தை நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். கவனத்தை செலுத்துவது மாத்திரமல்ல, அவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏதாவது நஷ்டீடு வழங்குவது
அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் வெகு கூடிய சீக்கிரமாக எடுத்துருக்கோம். 2026 கச்சத்தீவு திருவிழாவில் இந்த மீனவர் பிரச்சனைக்கு விடிவுகள் வரும்னு எதிர்பார்க்கலாமா? நான் நினைக்கிறேன் இப்ப இந்த இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் இதுக்கான தீர்வு வந்துடும் தான். நன்றி சார். நன்றி வந்தாலும் நன்றி சார். நன்றி.